வெல்கம் டு சென்னை சிங்கிள்ஸ் vlog. எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர். மச்சான் அன்றைக்கி லீவு என்ன சமைக்கலாம்? மணி 3 போகுது. என்ன சமைக்கலாமா என்னன்னு சொல்லியே, என்ன சமையல் நீயே சொல்லு. அப்புறம் மச்சான் ரசம் கறி வருதுல்லம்மா? சாப்பாடு ரசம் கறியா? கறி, ஆமாம் ஆமாம் ஆமாம். விட்றா வண்டியா கறி எடு. மாட்றா. சரி. மஞ்சள் தூள் எடுத்தாச்சா? சக்தி தனி மிளகாத்தூள் அதான் ஒன்று. குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, சிக்கன் மசாலா இருக்குது, மல்லித்தூள் இருக்குது, பெப்பர் இருக்குது. எத்தனை கிலோ? அந்த ஸ்பைஸ் ஆடிங்க. ஜீரோ தூளா? போட்டு 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 அதிகமான போடக்கூடாது, லைட்டாக. அடுத்த என்ன கறி மசாலாவா? போட்டு 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 இதுவும் அதிகமாக போடக்கூடாது, இல்லைன்னா குழம்பு கடையில் வைக்கிற குழம்பு வாசனை. இந்த கறி போடுறது முன்னெல்லாம் போட்டு கலக்குறியே? இல்லை அப்போ தான் அப்போ உடையுண்டா, இதுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும், அதான் உடையும். போட்டு போட்டு மிளகாத்தூள் நிறைய போட்டு காரமாக சாப்பிட்டதா? குழம்பு மிளகாத்தூள் பச்சை மிளகா நிறைய போட்டல, அதுலேயும் காரம் இருக்கும். தலையாயிடுமா? காரம் அந்த காரம் நல்லா இருக்கும். தனி மிளகாத்தூளா? ஆமாம். சூப்பர். பெப்பர் கடைசி, பெப்பர் கடைசி. ஓகே ஓகே ஓகே. சார் நல்லா குழம்பு இஷ்டமாக இருக்குது. குழப்பியாச்சு. சூப்பர். இந்த மாதிரி குழஞ்சதுக்கப்புறம் இந்த மேட்டரை போடணும் உள்ளார. சார் கறியா? அவ்வளோதான். கொட்டு போட்டு 2 கிலோ கொட்டு. 2 kg.
மச்சான் ஃபினிஷிங் டச்சா பெப்பரு பெப்பரு குத்து 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 கொஞ்சம் உடம்பு சரியாக மருந்து குழம்பு மாதிரி இருக்கு. கட்டுறான் சார் உப்பு கம்மியாக இருக்கு. குழம்பாச்சா இரு பார்ப்போம். செக் பண்ணு நல்லா தலபெல்லாம் கொதிக்குது. மலையில் வைக்கிற குழம்பு மலையில் எப்படி தான் வைப்பாங்க மச்சான் அந்த மருந்து குழம்பா மருந்து ஓகே ஆ சூப்பர். சரி கிளி எல்லாம் இருந்தால் ஓடி வைப்போம். சிங்கிள்ஸ் லைஃப்பில் என்ன கொஞ்சம் தண்ணி மாதிரி வைப்பாங்க. நம்ம நிறைய சாப்பிடணும். என்னம்ச்சா சிங்கிள்ஸ் லைஃப்பில் அப்பப்போ இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லன்னா அவ்வளோதான் முட்டு கஞ்சி உட்கார வேண்டியதான். அதனால ஜாலியாக இருக்கிறதுனா நல்லா சாப்பிட்றோம் ஒரு வேலையாவது. இல்லை காலி பாடி மூட்டி ரசத்துக்கு எல்லாம் கலவெல்லாம் ரெடி. ஓகே சார். ஃபஸ்ட்டு புளி கரைச்ச புளி, நெக்ஸ்ட்டு தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி லைட்டாக சேர்த்துருக்கோம், வரமிளகா, அப்புறம் மிளகு, குமின் பவுட்ரு, மஞ்சள், ரச பவுட்ரு, அப்புறம் லைட்டாக இது சில்லி பவுட்ரு. அவ்வளோதான். கார ரசம். புளி நிறையா செஞ்சுருக்கோம் சார். நல்லா புளிப்பாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். செஞ்சுருவோம். ஏன்னா புளி தான் சார் டிஃப்ரெண்ட்டாக இஞ்சி ஆட் பண்ணுறேன். மலையில் செய்கிற ரசம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. பிடிக்குது. இடிச்ச பூண்டை கொடுங்க சார். தக்காளி புழிஞ்சு விட தான் டேஸ்ட்டாக இருக்கு மனசுக்கு. இல்லை மச்சான் நம்ம மலையில் எப்படி தான் வைப்பாங்க. அது அப்படியே ஒரு மாதிரி ராவாக இருக்கும். மருந்து மாதிரி வைப்பாங்க குழம்பு. ரசம் மாதிரி மருந்து மாதிரி தான் இருக்கும். மஞ்சள், ரசப்பொடி, எவ்வளோ பேர் வேணுமோ அவ்வளோ. சீரகத்தூள் நிறைய போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். செரிக்கணும். பெப்பர், காரம் வேணுமா, அப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுட்டு அப்படியே லைட்டாக ஒரு ஆட்டு புளி தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி. அப்போதான் நம்ம லிவருக்கு நல்லது. புளி எந்த அளவுக்கு சேர்த்து வருமோ அந்தளவுக்கு லிவர் என்ன இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகே தான். மசாலா செஞ்சுட்டுனா ஒரு 2 நாள் அடிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் அப்படியே வைக்கணும். இது இல்லை அதே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணல, அப்படியே மேனி சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் சேர்த்து மேனி சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் டைம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு மாமூல் ட்ரெஸ் தவே. இந்த உப்பு போடுறா எப்போ. இப்போ கம்மியாக தான் சார் இருக்கு. இதில் ஆமாம் சார், புளி நல்லா தெரியுது. அவ்வளோதான். ஊற்றிட்டு உப்பு புளி உரைக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு உப்பு உரைக்குதான்னு பார்க்கணும்.
கொஞ்சோண்டு புளி சேர்த்து. ஆண்டவா, புளி எவ்வளோ சேர்க்குறீங்க? ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், உப்பு காரம் எல்லாம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது. சார் ரசம் ரெடியா? ஒரே ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடணும். அதுதான் ரசத்தோட ஃபார்முலா. ஓகே, இப்போ கறிக்கிட்ட வா. வா 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 வா. என்ன ஸ்டேஜில் இருக்குது? ஆஹா, கறி தவளை குதிரை போடுது. நல்லா தவா குதிக்கிட்டேன். கறியை சாப்பிட்டா கத்திரிக்காயை சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். சும்மா கடிச்சா வெள்ளையாக உள்ளே இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது மச்சான். அதுல நல்லா மூடி வச்சிருக்கும். மசாலா உள்ளே நல்லா இறங்கும். நம்ம இப்போ என்ன மேட்டர்னா, மச்சான் கறியில் புளி ஆட் பண்ணுற? கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ண மச்சான். மலையில் அப்படி தான் பண்ணாங்க. அப்போ தான் அந்த கிருமிலாம் எடுத்துருமா. அதுவும் இல்லாமல் கெடாது. ஒரு நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்கும் கறி. ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுக்கா? நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்குண்டா. சுட வச்சுக்கலாம்ல. சோத்தை மட்டும் ஆக்க வேண்டியதான். சிங்கிள்ஸ் வாழ்க்கையில் ஒரு நாள் சமைச்சா அதை எப்படி பிரத்யேகமாக 2 நாள் யூஸ் பண்ணுறோம். இதுவே கல்யாணம் பண்ணுறதுன்னா இல்லாத வெறி ஏற்றுவா. அப்புறம் நம்ம மாடர் கேஸில் போய் முடியும். இப்படிலாம் இருக்கக்கூடாது சார். ஏதோ ரசத்தை இன்னும் ஒரு கொதி தான் இருக்கட்டும். இதே மேரேஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், அவன் ஏதோ வந்து ஒரு பிரம்மாவோட புது படைப்பு மாதிரி நம்மக்கிட்டே வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லுவாள். எப்படியும் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் புரிதல் கெட்டு போயிடும். அப்புறம் எப்படியாவது நம்ம வில்லன் ஆக வேண்டியதாக இருக்கும். இல்லை சார், காலம் பூரா அப்படியே இருக்கிறதுக்கு தானே இந்த சேனல் பேரை சிங்கிள்ஸ் விளாக்னு வச்சுருக்காரு. அதுதான் சூழ்ச்சமே அந்த கிளாஸு. புள்ளி விட்ட மாதிரி சீரழிதை விட இந்த மாதிரி கிச்சனில் மாறிக்கலாம், சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். பேசிட்டு நீ வேற கல்யாணம் பண்ணுறத என்னடா சொன்னா? ஓகே, பாய் த பாய். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த சிங்கிள்ஸ்க்காக ஒரு கேள்வி. ஒருவேளை இன்கேஸ் நீ கல்யாணம் பண்ணினா என்ன மாதிரி என்ன புரிதலில் அந்த பொண்ணை ரெடி பண்ணுவேன்? நிச்சயதார்த்தம் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நான் ஒரு வார்த்தை கேட்பேன். என்ன? அம்மா, என் பாசிட்டிவ் உன் பாசிட்டிவ் பேசுவோம். இப்போ நிச்சயதார்த்தம் ஓகே ஆகிடுச்சுன்னா அது மட்டுமே கல்யாணத்து வரைக்கும் பாசிட்டிவாக ஓடும். ஓகே. நெகட்டிவ் வந்து நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் அப்புறம் தான் ஆரம்பிக்கும். முதல்ல நெகட்டிவ் சொல்லிடு அப்படின்னு நான் கேட்பேன். அதெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். அப்படிதான் எல்லா பொண்ணும் சொல்கிறாங்க. ஒன்றும் எல்லாரும் தப்புன்னு சொல்ல வரல. கல்யாணம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறானுங்க. ப்ராப்பராக சீர்வரிசை வாங்குறானுங்க. ப்ராப்பராக அந்த பிள்ளைகளும் இருக்க முடியாது. அதனால் இப்படியே இருக்கிறது நல்லது. கரெக்டாக தான். கடைசி உன் கையாலே சமைச்சு சாப்பிட்டு அப்படியே இருந்தலாம் இருக்கேன். இல்லை, ஏதாவது செட் ஆகுதுன்னு பார்ப்போம். மேடம் சார் இப்படியும் பேசுகிறேன் அப்படியும் பேசுகிறேன். ஏன் எக்ஸப்ஷன் எதாவது இருக்குண்டா நம்மள மாதிரி மெண்டலு. ஓஹோ. கரெக்டாக தான் சொல்கிறேன். எல்லாம் வாழ்றதுக்கு தானே. எப்போ லைஃப் ஸ்டார்ட் ஆனாலும் லைஃப் ஸ்டார்ட் தான்டா. 1008 கொட்டேஷனுடைய பார்க்குறீங்களா? அதே தான். எப்போ ஸ்டார்ட் ஆனாலும் லைஃப். அது என்ன 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணுறது, 40 வயசுக்குள்ள செட்டில் ஆகுறது, அப்படியே கல்யாணம் ஆகி அப்படியே உடனே வந்து ராகுல் காந்தி ஃபேமிலி ஆகிடுவேன். நீங்கள் எல்லாத்தையும் 40 வயசுக்குள்ள பண்ண வேண்டியது. அப்புறம் முட்டி தெரிஞ்சு உட்காந்துக்க வேண்டியது. ஒழுங்காக சாப்பிடாம ஒழுங்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான்பா. அவனுக்கு மட்டும் தான் நல்லா ஜாலியாக இருப்பானுங்க. ஒழுங்காக சாப்பிடலாம், படாத பாடி நேர்களே. பேசிக்கிட்டே ரசத்தை விட்டியாடா பாவி. புரிஞ்சிருச்சா? பார்ப்பேன். ஓகே, ரசம் ஒரு கொஞ்சம் இறங்கிட்டு ஒதுக்கிதுடா. டேய் எப்பா ஆச்சா? ஆச்சு, நிறுத்து. தூக்கியே வைடா. நான் தூக்கி வைக்கிறேன். எடு 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 பார்த்து எடு. ரசம் ஓவர். சங்கரே, உப்பு பத்தான்னு பாரு. சி வந்துருச்சான்னு பாரு. கறி பஞ்சு பஞ்சா போகுது. பஞ்சு கறி பொண்ணு. இப்போ நிச்சயதார்த்தம் ஆனதுமே ஃபோன் நம்பர் மாற்றி விட்டுறானுங்க. அது வரைக்கும் இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம். அன்பு தான் முக்கியம், பாசம்தான் பாலான்னு சொன்னவ லைட்டாக ஆரம்பிப்பா. என் வீட்டில் நான் இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு வைப்பா. லைட்டாக வெடி.
நீ நல்லவனாக இருந்தால் கம்முன்னு இருப்ப, இல்லை நீ எதாவது ஆரம்பிப்ப, அந்த பொண்ணு நல்லவளவாக இருப்பா. மற்றவங்கள பார்த்து லைட்டாக ஆரம்பிக்கும். நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜு, நமக்குன்னு ஒரு கார்னு வரும். அப்போ தாண்டா வேலையே ஆரம்பிக்கும். அப்போ தான் நீ கடன்னு ஒரு வேலையில் இறங்குவேன். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் தம்பி. கடைசி வரைக்கும் எதுவும் வாங்காம இப்படியே சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம். அதை தான் நாங்களும் சொல்கிறோம். கறி ரெடி ஆகிடுச்சு பாரு. ஓகே, ஆஹா சூப்பர். அரைக்கலாமா? இதுதான் அரைக்கலாம். கல்வனாயின் மலைக்குழம்பு. இது பார்க்குறதுக்கு நவீன் இல்லையே. பாபா சூப்பர் மச்சா. மசாலாவுக்கு கறி நல்ல காம்பினேஷன். ஓகே, பார்த்துட்டு பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்டையும் ப்ரொமோட் பண்ணுங்கள்.